இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. அது முஸ்லிம்களுடைய நிகழ்வா என்று கேட்டால் அது உண்மையான முஸ்லிம்களுடைய நிகழ்வல்ல. உண்மையான முஸ்லிம்களுடைய நிகழ்வல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஷியாக்கள், சுன்னிகள் என்று பிரிப்பார்கள். சுன்னிகள் என்று சொல்லப்படுபவர்கள் 4 மதுஹபுகளுக்கு உட்பட்ட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் நபிகளாருடைய முழு குடும்பத்தையும் நேசிக்கிற அந்த சமூகம் சுன்னிகள் என்று சொல்லப்படுவார். அவர்களுக்கிடையில் என்ன கருத்து வேற்றுமை அது இது இருந்தா கூட அவர்கள் சுன்னிகள் என்று அழைக்கப்படுவார்கள். இன்னொரு சாரார் ஷியாக்கள் என்று சொல்பவர்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல அதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் என்ன செய்யும், ஆரோக்கியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஷியாக்களை பொறுத்தவரையில் அன்றைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இருக்கின்ற மூத்த அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸுக்காக இஸ்லாத்துக்காக பாடுபட்ட அறிஞர்கள் ஷியாக்களை, அதிலும் விசேடமாக இமாமியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினரை, இஸ்னா அஷரியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினரை காபிர்கள், அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்று இன்று வரைக்கும் தீர்ப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஈரானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள், இமாமியாக்கள், இஸ்னா அஷரியாக்கள் அவர்கள் வழிகேடர்கள், காபிர்கள் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ்வை பற்றி அவருடைய நம்பிக்கை கூட பிழையாக இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய பண்புகள், அவர்களுடைய சிபத்துகளை எல்லாம் மறுப்பார்கள். எப்படி? அல்லாஹ்வுக்கு கை இருக்குதுன்னா இல்லன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குதுன்னு சொன்னா இல்லன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கிறானா இல்லன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அந்த கொள்கையிட வாசம் தான் இன்றைக்கு நம்ம பெரும்பான்மை சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு, அடிச்சு கொண்டிருக்கிறதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஷியாக்களுடைய அல்லாஹ்வை பற்றிய கொள்கை அப்படி எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷியாக்களில் ஒரு சில கூட்டம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருத்தை சொன்னவர்களை கொலை செய்யுமாறும் நெருப்பில் போட்டு பொசுக்குமாறும் என்ன செய்தார்கள், கட்டளை போட்டார்கள் என்ற தகவல்களை அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது நாங்கள் படிக்கிறோம். அடுத்த கட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அவர்களுடைய நுபுவத்திலே குறை காணுவார்கள். அதிலே ஒரு சாரார், கிட்டத்தட்ட ஷியாக்கள் என்பவர்கள் 12 அமைப்பினராக இருக்கிறார்கள். அதுல ஒரு சாரார் அவர்களுடைய நிலை என்னன்னு சொன்னா நபிகளாருடைய நுபுவத்தில் கொலை காணுவார்கள். எந்த அளவுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வஹியை முஹம்மது நபியோட கையில கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அலியும் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்றைக்கும் என்ன ஈரான் போன்ற நாடுகளில் இருக்கிறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அலியுல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்வார்கள், பாங்கு சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் என்று இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், பஷாருல் அசத் சிரியாவிலே இன்றைக்கு சுன்னி முஸ்லிம்களை அழித்தொழிக்கின்ற கொடுமைக்காரன், அநியாயக்காரன், அந்த பஷாருல் அசதுடைய நிகழ்வு என்ன தெரியுமா? சுன்னி முஸ்லிம்களுடைய இடங்களை தாக்கிவிட்டு செல்கிற பொழுது அவருடைய கைக்கூலிகள் எழுதிவிட்டு போன வார்த்தைகளை இன்டர்நெட்டிலே பார்க்கலாம். எப்படி? பஷாரை தவிர கடவுள் இல்லை, பஷாரை தவிர நபி இல்லை, அப்படி மோசமான வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்ய, ஈமான வெளிப்படையா பறிக்கக்கூடிய யூத நசாராக்கள் எழுதாத வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள், எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். இன்டர்நெட்டில் போய் என்ன செய்யலாம், தேடி பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே நபியுடைய கொள்கைமார்களுக்கு வழிகேடு. அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், அதை பத்தி என்ன சொல்றாங்க பார்த்தா, அல் குர்ஆன் பாதுகாக்கப்படலையா? அல்லாஹ் அல் குர்ஆன் என்ன சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் தான் அல் குர்ஆனை பாதுகாத்தோம், நாங்கள் தான் இறக்கினோம், நாங்கள் பாதுகாப்போம். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். இந்த ஷியாக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுவரைக்கும் யூதர்களோ நசாராக்களோ இஸ்லாத்தின் விரோதிகளோ இந்த விமர்சனத்தை வைக்கல. இந்த ஷியாக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, குர்ஆன் பாதுகாக்கப்படல, குர்ஆன் பாதுகாக்கப்படல. குர்ஆன்ல எத்தனையோ வசனங்களை அபூபக்கர் உமர் எல்லாம் சேர்ந்து திருடி போட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஈமான பாதுகாத்து, இஸ்லாத்தை பாதுகாத்து, எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்த உத்தமர்கள் என்று அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லலாம். அப்படித்தானே? அவர்களுடைய விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க, குர்ஆன்ல இருந்து சில வசனத்தை கலட்டி எடுத்துட்டாங்களா. இன்றைக்கும் அவர்களிடத்தில் நாங்க பாதிக்கிற அல் குர்ஆன் அல்லாத வேறொன்றை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வெப்சைட்ல போய், இன்டர்நெட்ல போய், யூடியூப்ல போய் ஷியாக்கள் அடிச்சா அவங்க ஓதக்கூடிய அந்த குர்ஆனை பார்க்கலாம். சுத்த வழிகேடு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியது. அடுத்தது சஹாபாக்கள். சஹாபாக்கள் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு கண்டு, இஸ்லாம் கொண்ட நிலையில் கண்டு,
இஸ்லாத்தில் மரணித்தவர்களுக்கு சஹாபாக்கள் என்று சொல்லுவோம். அந்த சஹாபாக்களுடைய விடயத்தில் குறிப்பிட்ட ஒரு சில சஹாபாக்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க. மற்ற எல்லா சஹாபாக்களையும் காபீர்கள் என்பார்கள். அல்லாஹு அக்பர். புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகளை தேடி பார்த்தா நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்ச ஒரு நபித்தோழர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவரை பைத்தியக்காரன் என்று சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க, கிறுக்கன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பாதுகாக்கிறதுல அபூ ஹுரைரா கடுமையான பாடுபட்டாங்க. அந்த சஹாபியை போட்டு என்ன விமர்சனம் செய்வாங்க தெரியுமா? என்ன கேவலப்படுத்துவாங்க தெரியுமா? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள பத்தி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அவர்களை எல்லாம் தாகூத்துகள் சொல்லுவாங்க. தாகூத்துனா யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நிகரா வணங்கப்படுற சிலைகள் இருக்குதானே, அதுக்கு தாகூத்துன்னு சொல்லுவாங்க. ஷைத்தானுக்கு தாகூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி யாராவது ஒரு முஸ்லிம் சொன்னா நேரடியா காபிரா போயிடுவான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆண்மை இல்லாதவர் என்று சொல்வார்கள். பத்ர் களத்தில் விரண்டோடியவர் என்று சொல்வார்கள். அலி அவர்களுக்கு போக வேண்டிய பையத்தை திருடிக் கொண்டவர் என்று சொல்வார்கள். அல்லாஹு அக்பர். இப்படி சஹாபாக்களை தாறுமாறா விமர்சிப்பாங்க. எனவே சஹாபாக்களுடைய விடயத்தில் ஒரு வழிகட்டு போனார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி அவர்களுடைய பட்டியல், வழிகட்டு பட்டியல் தொடர்ந்து வரும். இந்த இடத்துல நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, வரலாற்று செய்தி விரிவாக சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. உங்களுக்கு தெரியும், முஹர்ரம் மாதத்தின் 10வது தினம் ஆஷூராவுடைய தினத்தில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பேரப்பிள்ளைகளில் ஒரு பேரப்பிள்ளையாக இருந்த ஹுசைன் இப்னு அலி, அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட செய்தி. ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் 10ஆம் தேதி என்ன செய்யப்பட்டாங்க? கர்பலா என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமும் இந்த ஷியாக்கள் தான், அதிலே சந்தேகம் கிடையாது. இன்றைக்கும் ஷியாக்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு இடம் ஈராக். கர்பலா என்பது ஷியாக்கள் வாழ்கிற ஒரு இடம். இன்றைக்கும் ஈராக்குடைய கர்பலா பிரதேசத்தில் ஷியாக்கள் தான் இருக்கிறார்கள். சதாம் ஹுசைனை எதிர்த்து தாக்குகிற பொழுது அமெரிக்காவுக்கு வாள் பிடித்து ஈராக்குக்குள் வருவதற்கு இடம் கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? அந்த ஷியாக்கள், கர்பலாவாசிகள் தான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன தெரியுமா நடந்தது? கூஃபாவிலே இருந்த ஒரு சமூகம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தது. வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பையத்து செய்கிறோம் என்று. ஷாம்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். இருக்கும் பொழுதுதான் அழைத்தார்கள். வரலாற்றை நான் சுருக்கமா சொல்றேன் விளங்கிக் கொள்றதுக்காக. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 செச்சம் மின் 500 கிதாபின் 500 லெட்டர் போகுது. 500 லெட்டர் போகுது. நீங்க வாங்க, உங்களை நாங்க தலைவரா எடுக்கிறோம், பையத்து செய்யறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது நம்பகமா பொய்யாண்டு பாக்குறதுக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க? அவர்களுடைய குடும்பத்தவரை சார்ந்த சாச்சாவுடைய மகனாக இருந்த முஸ்லிம் இப்னு அகீல் என்று சொல்லப்படுகிற மனிதரை பிடிச்சு அனுப்புறான். கூஃபால போய் பாருங்க எப்படி நிலைமை இருக்குது. அவங்க வந்து பாக்குறாங்க. ஹானி இப்னு உருவா என்றவர் வீட்டில் இருந்துகிட்டு பார்த்தாங்க. நிறைய உண்மைக்கே என்ன லெட்டர் வந்த மாதிரி நிறைய பேர் ஆதரவா தான் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே என்ன செய்யறாங்க? லெட்டர் அனுப்புறாங்க. நீங்க வாங்க, மக்கள் ஆதரவா இருக்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுது? யசீத் ஆட்சியாளரா இருக்கிறார். யசீதுக்கு கேள்விப்படுது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யசீத் அவருக்கு கேள்விப்படுது. இப்படிதான் முஸ்லிம் இப்னு அகீல் என்றவர் வந்து கூஃபால இருந்துகிட்டு ஹுசைனுக்கு பையத்து வாங்குறதாக கேள்விப்படுது. உடனே என்ன செய்யறாங்க? உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவரை பிடிச்சி அவரோட தலைமைக்கு கீழே அனுப்புறாங்க. முஸ்லிம் இப்னு உகைல பிடிச்சு என்ன செய்யுங்க? விசாரிங்க, விசாரிச்சு கொலை செஞ்சு போடுங்கன்னு அனுப்புறாரு. போனா என்ன நடக்குது? இவர் போய் ஹானி இப்னு உருவா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் அந்த சமூகத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, நல்ல அந்த தந்த பொறுப்புல இருக்கிறவங்களை பாதுகாப்பாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அந்த முஸ்லிம் இப்னு அகீல் என்பவர் என் காலுக்கு கீழால இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டி தர மாட்டேன் அப்படி சொன்னார். சொன்னதோட அவரை கொலை செஞ்சு போட்டுடுறாங்க. அதுக்கு பின்னால முஸ்லிம் இப்னு அகீல் என்றவர் என்ன செய்யறாரு? உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு எதிராக 4000 பேரை கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாரு? உதவியாளர்கள் 4000 பேரை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போறார். போனா என்ன நடக்குது? இதுதான் அந்த கூஃபா வாசிகள். அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் கூஃபி லா யூஃபி என்பார்கள். அன்றைய காலம் தொட்டு இருக்கிற பழமொழி அல் கூஃபி லா யூஃபி. கூஃபா வாசிகள் வாக்கை நிறைவேற்ற மாட்டார்கள். இது அவங்களுக்குள்ள பண்பு. 4000 பேரோட போனா லுகருடைய நேரம் என்ன நடக்குது? உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் வந்து மக்களை பார்த்து ஒரு அறிவுரை பண்றார். இந்த பாருங்க,
இன்னொரு படம் வந்துகிட்டு இருக்குது, யுத்தம் செஞ்சா எல்லாம் அழிஞ்சு போவீங்கன்னு பயமுறுத்தினதோட எல்லாரும் கலண்டு போயிடுறாங்க. லுகருடைய நேரத்தில் இது நடக்குது. அசருடைய நேரம் 4000 பேர் 30 பேர் தான் இருக்கிறாங்க, மத்த எல்லாரும் எஸ்கேப். இதான் கூபிகளோட பண்பு. மகரிபுடைய நேரமாகும் பொழுது என்ன நடக்குது? முஸ்லிமுடைய அக்கீல் மட்டும் நிற்கிறாரு, வேற யாரும் அவருக்கு பக்கத்தில் இல்ல. அந்த கட்டத்தில் இவரை கொலை செய்ய ரெடி ஆகும் பொழுது முஸ்லிமுடைய அக்கீல் சொல்றாரு, நான் ஒரு லெட்டர் மட்டும் தாரேன், அதை அலி அவங்களுக்கு அனுப்பி வைங்க. என்ன லெட்டர் தெரியுமா? இந்த ஊர் மக்கள் ஏமாத்தி போட்டாங்க, என்னைய விட்டு ஒதுங்கிட்டாங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும், நீங்க வராதீங்க கூபாவுக்கு வர சொல்லி இப்ப லெட்டர் கூட வராதீங்கன்னு அனுப்பிட்டு கொலை செய்யப்படுறவர் மூத்தா போயிடுற. அல்லாஹ் அவர்களுடைய உள்ள தெரிஞ்சவன், கூலி கொடுக்க அல்லாஹ் போதுமானவன். உடனே உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்ன செய்யறாரு? நம்பகமா அந்த லெட்டரை என்ன செய்யறார்? அலி ரலியல்லாஹு அனுப்பி வைக்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறார். இந்த லெட்டர் அவர் மக்காவுல இருக்கும் பொழுது கிடைக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்பொழுது இவர் வெளியே வரும் பொழுது முக்கியமான சஹாபாக்கள் சொல்றதாக இருந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற நெருக்கமான சஹாபாக்கள் எல்லாம் நசீஹத்து பண்றாங்க, நீங்க கூஃபாவுக்கு போகாதீங்க. உங்களோட வாப்பாலே சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? அவங்க நம்பகமற்றவங்க, அவங்களை ஏமாத்தினவங்க, போகாதீங்கன்னு வலிக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? அழுகுறாங்க, போகாதீங்க, உங்களை கொண்டு போடுவாங்க, உங்களை ஏமாத்துவாங்க என்று. அவரு பார்க்கிறார், உண்மையிலே சொல்றது சரிதானே, லெட்டரும் வந்து கிடைச்சிருது தானே. இந்த முடிவெடுத்தவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப முஸ்லிம் இப்னு அக்கீலோட குடும்பம் எல்லாம் பின்னால் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்கிறாரு, என்ன செய்ய, நான் புகாம இருக்கவா என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க, இப்ப பின்வாங்க இயலாது, முஸ்லிம் இப்னு அக்கீல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு பழி வாங்கித்தான் ஆகணும். அதோட என்ன செய்யறாரு? கூட்டிக்கிட்டு வாராரு. அது யுத்த களமா மாறுது. ஆனால் நல்லா விளங்கிக்கங்க, அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட யாரும் என்ன செய்யல, ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லல. இந்த அளவுக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுதுண்டா, நபிகளார் பேரப்புள்ளைய வாளால வெற்றதை யாரும் விரும்பல, எல்லாரும் பின்வாங்கினாங்க. அந்த நேரத்தை பார்த்து முனாஃபிக்குகளில் ஒருவனாக இருந்தவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, உடனே முன்னுக்கு வந்து சம்ரிபுனு ஜில்ஜௌசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சிடறாரு? வந்து கொண்டுட்டு போயிடுறார். இதுதான் நடந்த நிகழ்வு. எனவே அன்பாண்டவர்களே, இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி இன்றைக்கும் என்ன செய்வாங்க? ஷியாக்கள் முஹர்ரம் மாதத்துல 10வது நாள் போடாத கூத்தெல்லாம் போடுவாங்க. போடாத கூத்தெல்லாம் மேல வெட்டி கழுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. எந்த அளவுக்குண்டா வரலாற்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்றைய இரவு என்ன செய்வாங்களாம்? பெரிய ஒரு ஹோல்ல ஆம்புல பொம்புல எல்லாம் என்ன செய்வாங்களாம்? ஒன்று கூடுவாங்களாம். இன்றைக்கும் அந்த நிகழ்வு இருக்கிறதாக சிலர் சொல்றாங்க, அது இல்லைன்னும் பலர் சொல்றாங்க. ஒரு பெரிய ஒரு ஹோல் என்ன செய்வாங்களாம்? அன்றைய இரவு எல்லாரும் கூடுவாங்களாம், ஆம்புல பொம்புல எல்லாம். நினைச்சவன் என்ன செய்யறது? நினைச்சவனோட குடும்ப வாழ்க்கை நடக்கிறது. அன்றைய இரவு பிறக்கக்கூடிய புள்ளைய தியாக புள்ளன்னு என்ன செய்வாங்களாம்? ஹுசைனை ஞாபகப்படுத்த வச்சுக்கொள்வாங்களாம். இந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு மோசமான சமூகம் தான் ஷியா சமூகம். எனவே இது இன்றைக்கும் நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுறதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க, அப்படிதானே? பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், எல்லா யுத்தத்திலும் சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்தாம ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் ஞாபகப்படுத்துறீங்க? நபிகளார சொந்த புள்ளகள் மௌத்தா போகலையா? நபிகளார மனைவி ஃபாத்திமான அந்த ஆயிஷா நாயி மௌத்தா போகலையா? அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்துற ஒரு பக்கம், ஆயிஷா நாயியை பார்த்து வாய் கூசாம விபச்சாரின்னு சொல்லுவாங்க. குர்ஆனின் மூலம் சுத்தப்படுத்தப்பட்ட அந்த பெண்மணியை பார்த்து விபச்சாரின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு மோசமான ஒரு சமூகம் தான் அந்த ஷியா சமூகம் என்பதையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொண்டு, கர்பலா என்பதை கொண்டாட முடியாது, அது வழிகட்டு சிந்தனை என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் ரஹ்மான் இந்த முஹர்ரம் மாதத்தை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் விளங்கி, சொன்ன பிரகாரம் அதை ஞாபகப்படுத்தி கொண்டாட வேண்டிய முறையில் கொண்டாடி, இஸ்லாத்துக்கு அப்பால போய் வரம்பு மீறி கொண்டாடாமல் நானும் நீங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரியட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.